பசுமை புரட்சியில் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி. இந்தியா 1947 சுதந்திரமடைந்த பின்னர் இந்தியாவில் அரசியல் ரீதியாக கட்டமைக்க வேண்டிய சூழ்நிலையில் உட்பட்டிருந்ததால் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறந்த முறையில் உருவாக்கி செயல்படுத்தினார். இந்திய பொருளாதாரத்திலும் மற்ற துறையிலும் வளர்ந்து கொண்டிருந்த நாடாக இருந்த போதிலும் பசி பஞ்சம் இந்தியாவில் தலைவிரித்து ஆடியது. பின்னர் 1966 இந்தியாவின் 3வது பிரதம மந்திரியாக இருந்த இரும்பு பெண்மணி திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பசுமை புரட்சி என்ற திட்டத்தை உருவாக்கி வறுமையை நீக்கினார். இதில் உணவு உற்பத்தி பொருட்கள் அதிகரித்தல், விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல் கிராமமாக பசுமை புரட்சி செயல்பட்டது. 1967 முதல் 71ஆம் ஆண்டு வரை தீவிரமாக செயல்படுத்தப்பட்டது. இதன் விளைவாக உணவு உற்பத்தி பொருட்கள் அதிகரித்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் குறைக்கப்பட்டன. ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு உணவு உற்பத்தி அதிகமாக உயர்ந்தது. இதனால் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள், போக்குவரத்து, வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியும், விவசாயத்தின் வளர்ச்சியால் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியும் பசுமை புரட்சி திட்டத்தில் மூலம் ஏற்பட்டது. இந்த பொருளாதார வளர்ச்சி இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த பசுமை புரட்சி திட்டம் மூலம் இந்தியா பொருளாதார வளர்ச்சி பெற்றது என்பதை இந்திய மக்களாகிய நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நன்றி. ஆக்கம் ஏ.டி. ராஜேந்திரன். நன்றி. வணக்கம்.